வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 17 மற்றும் 18ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் செய்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் சீனா மற்றும் ரஷ்யா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க போகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் இப்போ போட்டிருக்காங்க. அதற்கு அவங்க வைத்திருக்க பேர் ILRS அப்படிங்கிறது, இன்டர்நேஷ்னல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். இது முற்றிலுமே தானியங்கி முறையில் இயக்கப்படும். ரஷ்யாவுடைய விண்வெளி ஆய்வு மையம் ராஸ்காஸ்மாஸ் அப்படிங்கிறது, சீனாவுடைய விண்வெளி ஆய்வு மையம் CNSA அப்படிங்கிறது. CNSA அப்படின்னா சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளிக்க எத்தனை MB குழு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது? இதற்கான ஆன்சர் 7. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத முகாம்களை அழித்திருந்தோம். அப்போ இந்த மாதிரி பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் சம்மந்தமாக உலக நாடுகளுக்கு நம்ம தெரிவிக்கிறதுக்காக 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்திருக்காங்க. இது ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர், அப்புறம் பாஜக கட்சியை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத், அப்புறம் திமுக கட்சியை சேர்ந்த கனிமொழி, JDU கட்சியை சேர்ந்த சஞ்சய் குமார் ஜா, அப்புறம் பாஜகவை சேர்ந்த பைஜெயந்த் பாண்டா, NCPயை சேர்ந்த சுப்ரியா சுலே, அப்புறம் சிவசேனா கட்சியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே. ஓகேவா, இவங்கெல்லாம் எந்த நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யாவுக்கு போகிறாங்க, சசி தரூர் தலைமையிலான குழு அமெரிக்காவுக்கு போகிறாங்க, பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான குழு ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க, ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழு ஆப்பிரிக்கா வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க, அப்புறம் சுப்ரியா சுலே தலைமையிலான குழு ஓமன், கென்யா, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எந்த நாடுகளுக்கு போனாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, நீங்கள் சும்மா இதை தெரிஞ்சு வச்சிங்க. அப்புறம் சஞ்சய் ஜா தலைமையிலான குழு ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, இந்தோனேஷியா இந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் அல்ஜீரியா இந்த நாடுகளுக்கு போகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 51 பேரை 32 நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் பாகிஸ்தானும் இதே மாதிரி ஒரு தூதுக்குழு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பன்யன் அல் மர்சூஸ் என்பது எந்த நாட்டின் நடவடிக்கை? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்களை அழித்திருந்தோம்ல, அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் நம்மளை தாக்கியிருந்தாங்க. அந்த நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் வைத்திருந்த பேர் பன்யன் அல் மர்சூஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இதோடைய பொருள் என்னென்னா திடமான மற்றும் உறுதியான கட்டமைப்பு அப்படிங்கிறது தான். இது பாகிஸ்தானுடைய திருப்பி தாக்குற நடவடிக்கை. இந்தியாவுடைய நடவடிக்கை ஆப்ரேஷன் சிந்தூர். சிந்தூர் அப்படின்னா பெண்கள் நெற்றியில் வைக்கிற அந்த திலகத்தை குறிக்குது. இப்போது ஒரு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சுல, இந்த 3 நாட்கள், அதாவது மே 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுடைய செலவு இந்த இராணுவத்திற்காக, அதாவது இந்த தாக்குதலுக்காக ரூபாய் 15,000 கோடியாக ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி போர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொருளாதார ரீதியில் நம்ம பயங்கரமாக அடி வாங்குவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. ரெகுலர் பேட்சஸ் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2ஆம் இடம். இப்போ பார்த்தீங்கன்னா 16வது டைமண்ட் லீக் போட்டி இந்த ஆண்டு நடைபெறுது. இது ஒரு 15 கட்டங்களாக நடைபெறும். இதில் 3வது டைமண்ட் லீக் போட்டி கத்தாருடைய தோஹா நகரில் நடைபெற்றது. இதில் நம்ம இந்திய ஈட்டி வீரரான நீரஜ் சோப்ரா 2ஆம் இடம் பிடித்திருந்தார். இவர் ஈட்டி எறிந்த தூரம் 90.23 மீட்டர். இது வரைக்கும் அவர் எரிஞ்சதுலேயே இதுதான் ரொம்ப அதிகமான தூரம். அதே மாதிரி இவர் 90 மீட்டர் தொலைவை கடந்தது இதுதான் முதல் முறை. அடுத்தது, சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பிரக்ஞானந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டி ருமேனியாவுடைய புகாரெஸ்ட் அப்படிங்கிற நகரில் நடைபெற்றது. இதில் இவர் தான் வெற்றி பெற்றிருக்கார். அப்படி பார்க்கும்போது
கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பிரக்ஞானந்தா வென்ற முதல் சாம்பியன் பட்டம் இது. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 66 லட்சம் வந்து வழங்கியிருந்தாங்க. இதே மாதிரி ஆசிய தனிநபர் ஓப்பன் செஸ் போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நிகல் சரீன் இவர் வந்து 2ஆம் இடம் பிடித்திருந்தார். இந்த போட்டி வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து நடைபெற்றது. அடுத்தது, தமிழ்நாட்டில் புற்றுநோய் கண்டறியும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023. புற்றுநோய் கண்டறியும் திட்டம் இது பார்த்திங்க அப்படின்னா முதல் கட்டமாக ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை இந்த 4 மாவட்டங்களில் மட்டும்தான் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பரிசோதனை பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது 30 வயதை கடந்த பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய், அப்புறம் மார்பக புற்றுநோய் இதற்கான பரிசோதனை பண்ணியிருந்தாங்க. 18 வயதை கடந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இவங்களுக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு மேற்கொண்ட இந்த பரிசோதனையில் 361 பேருக்கு பாதிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள எல்லாருக்குமே சிகிச்சைக்காக அனுப்பியிருக்காங்க. அடுத்தது, புற்றுநோய் பரிசோதனை திட்டம் இது பார்த்திங்கன்னா இப்போ 12 மாவட்டங்களில் விரிவாக்கம் பண்ணுறாங்க. கோவை, காஞ்சிபுரம், திருவாரூர், தருமபுரி, கரூர், திருச்சி, வேலூர், தேனி, மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரி 12 மாவட்டங்களில் வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக மண்டல வாரியாக புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்க போகிறோம். 5 இடங்களில் இந்த மண்டல வாரியாக புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள் வந்து தமிழக அரசு அமைக்க போகிறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தற்போது யாருடைய தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரதமர். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக் அமைப்புடைய நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறது நம்முடைய பிரதமர் தான். இதோடைய உறுப்பினர்களாக யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா மாநில முதல்வர்கள், அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுடைய துணைநிலை ஆளுநர்கள், அப்புறம் முக்கிய பொறுப்பில் இருக்கிற மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே. தற்போது இந்த குழுவுடைய கூட்டம் இந்த மே 24ஆம் தேதி நடைபெற போகுது. நிதி ஆயோக் அமைப்புடைய முதல் நிர்வாக குழு கூட்டம் வந்து 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்றது. அடுத்தது, இந்தியாவில் டேஸில் ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்த பாதிப்பு உள்ளது. இதற்கான ஆன்சர் 4. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 22.6% ஹை பிபி இருக்குது. அப்படி பார்க்கும்போது தோராயமாக நம்ம சொல்லணும்னா 4 ஒருத்தங்களுக்கு ஹை பிபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெண்களோட ஆண்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவங்களை பார்க்கும்போது 48.4% ஹை பிபி இருக்குது. அதே மாதிரி கிராமப்புறங்களை விடைக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான ஹை பிபி இருக்குது. ஓகே, இதை நீங்கள் லைட்டாக பார்த்துங்க. அதே நேரம் உலக அளவில் உயர் இரத்த அழுத்தம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க மொத்த மக்கள் தொகையில் 35%. ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து பெண்களோடைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஆண்கள் வந்து 38% பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்கள் வந்து 31% பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹை பிபினால் உயிரிழந்தது பார்த்திங்கன்னா 19% இருக்குது. ஓகே, இது எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் சாப்பிட்றதுனால, அதே மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து சாப்பிட்றதுனால, அப்புறம் வந்து மது, புகை இதோடைய பயன்பாடு, அப்புறம் வந்து தூக்கமின்மை, அப்புறம் மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, அப்புறம் வந்து மரபணு பாதிப்பு, அப்புறம் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் இதெல்லாம். ஓகே, தடுப்பு முறைகள் இது நம்ம என்னென்ன பண்ணி தடுக்கலாம் அப்படின்னா உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். அதே மாதிரி போதை பழக்கங்களை முற்றிலுமாகவே கைவிடணும். யோகா பயிற்சிகள் பண்ணலாம், உணவு கட்டுப்பாடில் ஈடுபடலாம். அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஜென்ரேஷனில் நம்ம வந்து ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம். ஓகேவா, அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் தூங்குறதே இல்லை. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணணும். கரெக்டான டைம் வந்து தூங்கணும். அப்புறம் மருத்துவ பரிசோதனை பண்ணி இதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். இப்போ போன மாதம் எவ்வளோ இருந்துச்சு, இந்த மாதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து முறையான சிகிச்சையும் பண்ணணும். ஓகே, அடுத்தது முறையான இரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா 120/80 இருக்கணும். ஓகே, அடுத்தது உலக அளவில் எத்தனை பேர் பட்டினி சாவை எதிர்நோக்கி உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 29.53 கோடி பேர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச உணவு பற்றாக்குறை அறிக்கை அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இல்லை என்ன தெரிவித்திருக்காங்கன்னா உலக அளவில் 29.53 கோடி பேர் பட்டினி சாவை எதிர்நோக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. மிக மோசமாக எந்தெந்த நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காசா, சூடான், ஹைட்டி, மாலி, தெற்கு சூடான் இந்த நாடுகள் எல்லாம். சூடானில் உள்நாட்டு போர் காரணமாக இந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. காசாவில் இஸ்ரேல் போர்னால் உணவு பற்றாக்குறை, அப்புறம் எத்தியோப்பியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் வறட்சி ஏற்பட்டனால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இந்த அறிக்கை பார்த்திங்கன்னா ஐநா உணவு பாதுகாப்பு அமைப்பு
உட்பட ஒரு 16 தன்னார்வ அமைப்புகள் இணைந்து வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதி யார்? இதற்கான ஆன்சர் பெலா எம் திரிவேதி. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய 11வது பெண் நீதிபதி பெலா எம் திரிவேதி அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு பணி நிறைவு இந்த ஆண்டுடைய ஜூன் 9ஆம் தேதி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி ஃபாத்திமா பீவி அவர்கள். இதுவரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் பெண்களில் யாருமே தலைமை நீதிபதி ஆனது கிடையாது. ஓகேவா? உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதி BR கவாய். இப்போ உங்களுக்கான கேள்வி, இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்? ஏன் அப்படின்னா இந்த மதத்தை சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான். ஓகேவா? அதனால் இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ 2024-25 செஸ் போட்டியில் ஆஸ்திரியா மீட்டில் இந்தியாவின் வைஷாலி பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 4ஆம் இடம். இப்போது ஃபிடே மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 மீட்டுகள் இருக்குது. 6 மீட்டும் 6 நாடுகளில் நடைபெறுது. ஒன்று ஜார்ஜியா, இன்னொன்று கஜகஸ்தான், அப்புறம் மொனாக்கோ, சைப்ரஸ், அப்புறம் இந்தியாவில் நடைபெற்றது 5வது மீட் நடைபெற்றது. அடுத்தது இப்போ கடைசி மீட் ஆஸ்திரியாவில் நடைபெற்றிருக்கு. கடைசி மீட் ஆஸ்திரியா மீட். இது நம்ம இந்தியாவை சேர்ந்த வைஷாலி 4வது இடம் பிடித்திருந்தாங்க. இந்தியா மீட் இது மகாராஷ்டிராவில் நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்தது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹொனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க. நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அடுத்தது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இது எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு ஐநா சபை கணிக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். 2025ஆவது ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.3% இருந்திருக்கு. 2026ஆவது ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும். இதில் பாருங்கள், 2025ஆவது ஆண்டுடைய முடிவில் தான் இது நமக்கு தெரியும். ஆனால் இவங்க கணிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பொதுவாக ஏதாவது ஒரு பொருளாதார அமைப்பு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கணிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நிதி ஆண்டில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கணிப்பாங்க. 2024-25 நிதி ஆண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஐநா சபை மட்டும் ஒரு ஆண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தனியாக ஒவ்வொரு ஆண்டுலேயும் கணிப்பாங்க. அப்படி இவங்க இந்த மாதிரி கணித்திருக்காங்க. அதே மாதிரி 2025ஆவது ஆண்டு இந்தியாவுடைய பணவீக்கம் இது 4.3% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. போன ஆண்டு இந்தியாவுடைய பணவீக்கம் 4.9% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2025ஆவது ஆண்டு உலக பொருளாதார வளர்ச்சி அது 2.4% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக தொலைத்தொடர்பு தினம் இது மே 17ஆம் தேதி, வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே. இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது மே 17ஆம் தேதி தான் தொடங்கியிருந்தாங்க. 1865ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் இருக்குது. அடுத்தது, உலக உயர் இரத்த அழுத்த தினம் இது மே 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள், நீண்ட காலம் வாழுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக எய்ட்ஸ் தடுப்பூசி விழிப்புணர்வு தினம் இது மே 18ஆம் தேதி. இது பாருங்கள், உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 1ஆம் தேதி. ஆனால் இது பார்த்திங்கன்னா உலக எய்ட்ஸ் தடுப்பூசி விழிப்புணர்வு தினம். ஓகே. அடுத்தது, உலக அருங்காட்சியகங்கள் தினம் இது மே 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வேகமாக மாறி வரும் சமூகங்களில் அருங்காட்சியகங்களின் எதிர்காலம் உள்ளது அப்படிங்கிறது தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் செய்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் சீனா மற்றும் ரஷ்யா. அடுத்தது, பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடு குறித்து விளக்கமளிக்க எத்தனை எம்பி குழு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது? இதற்கான ஆன்சர் 7. இப்போ இவங்க ஒவ்வொருத்தங்க தலைமையிலையும் ஒரு குழு இருக்கும். ஓகே. அடுத்தது, பன்யன் அல் மர்சூஸ் என்பது எந்த நாட்டின் நடவடிக்கை? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2ஆம் இடம். அடுத்தது, சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பிரக்ஞானந்தா. அடுத்தது, தமிழ்நாட்டில் புற்றுநோய் கண்டறியும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023. அடுத்தது, தற்போது யாருடைய தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரதமர். அடுத்தது, இந்தியாவில் டேஸில் ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்த பாதிப்பு உள்ளது? இதற்கான ஆன்சர் 4. அடுத்தது, உலக அளவில் எத்தனை பேர் பட்டினி சாவை எதிர்நோக்கி உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 29.53 கோடி பேர். அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதி யார்? இதற்கான ஆன்சர் பெலா எம் திரிவேதி. அடுத்தது, ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ
2024-25 செஸ் போட்டியில் ஆஸ்திரியா மீட்டில் இந்தியாவின் வைஷாலி பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 4ஆம் இடம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.